ஃபீச்சர் 303.5T. இது 5வது வண்டியா 6வது வண்டியா? 6வது வண்டின்னு நினைக்கிறேன். 6 5 ஏதோ ஒன்று. மெட்ராஸ் வண்டி தான். எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை இது வரைக்கும். நாம் போட்டிருக்கிற பட்டையே இதோட இப்போ மொத்தப்பட்ட தானே. வண்டியில் இருக்கிறது மெலிஸ் பிட்டை. அவன் கம்பெனிக்காரன் இதோட மொத்தமாக போடுங்க. அவன் போட்டு எப்படி வண்டி நாம் போட்டிருக்கிறதே ஒரு மெலிஸ் பெருசு. இன்னும் மொத்தப்பட்டை பாட்டாக்கா அந்த வண்டி எப்படி ஓட்ட முடியும்? வண்டியெல்லாம் கோழி பூரா போய் சேர்ந்துடாது. அவன் லோடு கொண்டு போங்களா வண்டி உதறலாம். வண்டி அலம்புதுனாக்கா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கணும், என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். அதை விட்டுவிட்டு முரளிகிட்ட கேட்டால் சொல்லும். வண்டி பாம்பு மாதிரி போதாம்மா. நெருங்கி எல்லா வண்டிக்கும் ஒரே அளவு தான் வைக்கிறோம். எல்லாம் நல்லா. இதுலேயே 4 டன் 4.5 டன் கோழி வெங்காயம் ஏற்றிட்டாங்க. அதுக்கே நல்லா இருக்கும்போது கோழி வண்டிக்கு என்ன போச்சு? ஏங்க சிவா பின்னலாம் சட்டை போடாமல் வேலை செய்கிறேன். சட்டை முதுகில் ஏதோ காயம் போகுது. எல்லாம் க்ளீனாக சாணம் பிடிச்சிருக்குது. அது வெளியிலே இப்படி தலைகளாக வச்சு பார்த்துட்டு ஒடிக்க வேண்டியதானே. ஏன் உள்ளே போய் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு 10 மெதுவாக வாங்க. இப்படி வாங்க பரவாயில்ல. சாணம் பிடிச்சிருக்குதுன்னு நல்லா ரவுண்டா. இதுதான் முதுவை கிழிக்கிறது. இந்த ரவுண்டு தான் இது ஸ்ப்ரிங் பட்டுறக்காரங்களுக்கு தான் கிழிக்கும். ரொம்ப டைட்டாக கொடுத்தாலும் அரைக்கிறோம். இந்த சந்தில் ஒவ்வொரு வண்டியில் சந்து வந்துடும். இந்த வண்டியில் சந்து இல்லை, இந்த வண்டியில் சந்து இல்லை, ஒவ்வொரு வண்டியில் சந்து இருந்தது. சந்து இருந்ததுன்னா வாசல் மொத்த வாசல் மாற்றிக்க வேண்டியதான். இல்லாட்டி ஒரு மெலிஸ் வாசல் போட்டு டைட் போட்டால் சந்து வருது. அது வாசல் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. வேலை சந்து இல்லை. என்ன செய்ய ஒன்றும் பிரச்சனை. அந்த பெண்டை கொஞ்சம் இப்படி நிமித்தி விட. அந்த மூளையில் ஒரு தட்டு இது மேலே போயிடும். ஏன் உனக்கு அந்த ஐடியா இல்லை? பேசுவா அந்த மூளை பெண்டு ஒரு தட்டுனா மேலே போயிடுது. ஏற்கனவே அந்த பெண்டு கொஞ்சம் ஒடுங்கியிருக்கும். அந்த மூளை தட்டுனாக்கா இப்படி மேலே போயிடுது. இல்லை அது இது கம்பெனி அளவு தானே. சும்மா தட்டிப்பார். அந்த மூளை ஏதாவது கரெக்டாக வச்சு ஒன்றும் ஆகுது விடும். லைட்டாக எந்த வண்டிக்கும் மாற்றம் கிடையாது. எல்லா வண்டிக்கும் ஒரே அளவு தான். இதே கிச்சன் இருக்குது. 4-4.5 டன் வரைக்கும் வெங்காயம் ஏற்றி பார்த்தாச்சு. லோடு வண்டியில் 4-4.5 டன் வரைக்கும் வெங்காயம் ஏற்றி பார்த்துட்டேன். நான் ஃபோன் போட்டு கேட்டேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்குதுங்க, அலம்புறதோ இழுக்கிறதோ எந்த பிரச்சனையும் இல்லை, 4.5 டன் வரைக்கும் நல்லா இருக்குதுன்ட்டாங்க. இதுக்கு மேலே வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் லோடு ஏற்றி பார்த்துட்டு சொல்கிறோங்க. இருக்கிற பட்டை கொடுத்த பட்டையே போதும் அப்படின்ட்டு. கட்டு முறுக்கிட்டு பிரிச்சாச்சு. இதை இங்கே தள்ளுது, அவ்வளோ தள்ளுது.
இந்த மாதிரி தள்ளக்கூடாதுல்ல. சென்ட்ரு பண்ணோம்னா சென்டராக இருக்கணும், மெயினாக இருக்கணும். இப்படி போகுது. டைட் போட்டால் இப்படி போகுது. இந்த பக்கம் வெளியே தள்ளிட்டு வருது. இந்த மட்டம் வச்சா அரை ஓட்ட தள்ளுது. எவ்வளோ தள்ளிட்டு இருக்குது ஓட்டை. சரியாக போச்சு. இந்த அளவுக்கு அப்படியே கிரிப் ராடு மாட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கிரிப் ராடு ஆல்ட்ரு பண்ணணும். ஃப்ரெண்டு முடிஞ்சது இல்லை. அதில் கை வச்சோம்னு வச்சுக்கோ, ஏதாவது பிரச்சனை, வண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுன்னா கம்பெனியில் அப்புறம் நீங்கள் கிரிப் ராடு பண்ணனால தான் அந்த மாதிரி ஆகுதுன்னு பண்ணிட்டுவாங்க. நீங்கள் இது கட் அடிச்சிங்கம்பாங்க. இப்போ மாட்ட முடியாது, ஜாக்கி இறக்குனா தான் மாட்ட முடியும். கொஞ்சம் மட்டம் ஏற்றிட்டிங்களா? அதை ஒன்றும் ஜாக்கி ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஜாக்கி இறக்குனா மாட்டலாமா சிவா? இரு வாரேன். இது சோள தோசை. ஐயா, சோள தோசை.